இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நியாயமா பார்த்தா நீங்க தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும், நீங்க தான் எம்எல்ஏ ஆயிருக்கணும். ஆனா நீங்க எல்லாமே எனக்காக விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டெல்லாம் கொடுக்கல, நீங்க வேற. என்னை விட இங்க உட்காரத்துக்கு உங்களுக்கு தான் தகுதி இருக்கு. ஏங்க, நான் அரசியல்வாதியோட புள்ள தான். எனக்கு அரசியலும் தெரியும், அடுக்குமொழியிலையும் பேச தெரியும். ஆனால் மக்களுக்கு என்ன தேவைன்றது உங்களவுக்கு தெரியாதுங்க. அவங்க உணர்வை உங்களவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆமாங்க. ஏங்க, அது எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எப்படி அது அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க மட்டும் தான் பதவிக்கு வரணுமா? மற்றவங்க வரக்கூடாதா? ஏன் ஒரு டிரைவரோட பையன் பதவிக்கு வரக்கூடாதா? ஒரு மெக்கானிக்கோட பொண்ணு பதவிக்கு வரக்கூடாதா? ஏன் தூய்மை பணியாளர்களோட பசங்க பதவிக்கு வரக்கூடாதா? அவங்க வரணும். அவங்க தாங்க வரணும். அவங்களுக்கு தான் வருமானம் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், எங்கள் அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து ரொம்ப சொகுசாகவே வளர்த்துட்டாரு. நான் பஸ்ஸில் போயிருக்கேன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்களா? இல்லை எங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்துக்கு எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்களா? இல்லையே. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்தவங்க. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆயிலும் கிரீஸும் கரப்பட்ட சொக்கா உங்கள் அப்பா போட்டனால தான் உங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். எனக்கெல்லாம் தெரியாதுல்ல. இல்லை, பணக்காரங்களும் மற்றவங்களாம் பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நான் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நானும் நல்லதுலாம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்னை விட நல்லது பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏங்க, இனிமேல் இந்த படித்தவங்க தான் வரணும், இல்லை இந்த பரம்பரையாக வரணும், இல்லை ரத்தத்துலேயே வரணும், அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற உணர்வு, அந்த எண்ணம், அது உங்ககிட்ட இருக்குது. அது போதும். இனிமேல் இந்த நடுத்தரத்தில் இருந்தியா இன்னும் அடிமட்டத்தில் இருக்கவங்களாம் மேலே வரணுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே நான் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்ததுனால அதை விட நல்லாவே சூப்பராக இருக்கும். உட்காருங்க. ஐயோ, நீங்கள் என்னங்க இப்படி நின்றுட்டே வேலை பார்க்க போகிறீங்களா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்கங்க, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம். இது மட்டும் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப பழசுங்க. அவரே எடுத்துட்டாரு. இந்தாங்க சார், வச்சுக்கோங்க. உட்காருங்க. தேங்க்யூ.